மற்றும் பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனை இணைந்து வழங்கும் கும்பகோணம் மாரத்தான் 2026 கருப்பை வாய் புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மாரத்தான். நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இடம் அல்லமன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிரவுண்ட், கும்பகோணம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். போர்டு எக்ஸாம்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன், ஒரு பள்ளிக்கு ஒரு போட்டிக்கு தயாராகிறாங்க, இல்லை போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிறாங்க, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்கள் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்மளோட லைஃப்பில் நம்ம கடந்து வந்திருப்போம். இதுவே இந்த 90s காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம படிக்கிறோம், இல்லைனா நம்ம ஒரு போர்டு எக்ஸாமுக்கே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம வீடுகளில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய டிவி கனெக்ஷனை எடுத்துருவாங்க. நிறைய வீடுகளில் டிவியவே பேக் பண்ணி மேலே வச்சுருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அது அந்த காலத்தில் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஸோ டிவி வீட்டில் இருந்தது, இல்லை வீட்டில் ஒரு கேபிள் கனெக்ஷனோட ஒரு டிவி இருந்தது அப்படின்னா அது அவங்களுடைய படிப்பை பாதிக்கும். அவங்க அவங்களோட ப்ரிப்பரேஷன் இதனால் பாதிப்படைஞ்சிரும். அதனால அவங்களால அதை கிளியர் பண்ண முடியாமல் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஆனால் இந்த டெக்னிக் இந்த காலத்தில் சுத்தமாக செட்டே ஆகாது. ஏன்னா டிவியே இல்லாத வீடுகளில் கூட நிறைய மொபைல் ஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. வீட்டில் 4 பேர் தான் இருக்காங்க, ஆனால் வீட்டில் மொபைல் ஃபோனு, டேபு அது மாதிரியான விஷயங்கள் நிறையா, ஈவன் எஜுகேஷன் சம்மந்தமாகவே அந்த மாதிரி கேட்ஜெட்ஸ் இப்போ நிறைய இருக்குது. ஸோ நம்ம அந்த காலத்தில் 10வது 12வது திரும்ப எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுனதை விட ரொம்ப கஷ்டம் இந்த காலத்து மாணவர்கள் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் தாண்டி படிக்கிற விஷயம்தான். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால அவங்களுடைய படிப்பு பாதிக்குதா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதோட இம்பேக்டே இல்லாமல் இல்லை. ஏன்னா இப்போ குழந்தைகள்னு இல்லை, பெரியவர்களுக்கே நிறைய இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வீட்டில் பெரியவங்களை பற்றி. எங்கள் வீட்டில் எங்கள் மாமனார் மாமியார் ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, எங்கள் அப்பா அம்மா ஃபோன் பார்த்துட்ருக்காங்கன்னு பெரியவர்கள் சொல்கிறாங்க. கணவன் மனைவி கூட மாறி மாறி கம்ப்ளைண்ட் பண்ணி இவங்க ரொம்ப நேரம் ஃபோனில் செலவு பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்குது. அப்போது நம்ம மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டீனேஜ் டைமில் அவங்களுடைய ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அவங்களுடைய அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனிங் ஸ்கில்ஸ், அதாவது இது எப்படி சொல்லலாம்னா இப்போ ஆர்கனைஸ்டாக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாளைக்கு நான் பரீட்சைக்கு போகணுன்னா இன்றைக்கே நான் எல்லாம் எடுத்து வச்சுறது. ஸோ இப்படிலாம் ஆர்கனைஸ்டாக இருக்கிற விஷயங்களை அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸுங்கிற விஷயம்தான் செய்யும். ரெண்டாவது நம்மளுடைய டெசிஷன்ஸ், நம்ம முடிவு எடுக்கிறோம் இல்லையா, இதுவா அதுவா அப்படிங்கிறதும் அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் முடிவு பண்ணும். அது நம்மளுடைய டீனேஜ் சில்ட்ரனுக்கு அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். அது வளர்ந்து முடிக்கிறதுக்கு 20 வயசு 25 வயசு ஆகலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் அவங்க இந்த மாதிரியான டிஸ்ட்ராக்ஷனுக்கு ஈஸியாக போகிறதுக்கான வழி நிறையா இருக்குது. ஸோ அப்போ நம்ம குழந்தைகள் ஒரு போர்டு எக்ஸாம் எழுத போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு பரீட்சை நேரம் அப்படின்னு சொன்னால் பெற்றோரோட ஃபஸ்ட்டு கடமை என்ன அப்படின்னா அவங்களுக்கு சுற்றி இருக்கிற இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிறது தான். அது டிவியாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், டேபாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்து அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு பெஸ்ட் வேயாக இருக்கும். ரெண்டாவது பேரண்ட்ஸு, அவங்க வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அந்த படிச்சுட்டு இருக்க குழந்தைகள் முன்னால் உட்காந்து மொபைல் பார்த்துட்டே இருக்கிறதோ, இல்லைனா அவங்க படிப்பை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ரொம்ப நாய்ஸியாக டிவியோ இல்லைனா பாட்டு போட்டு கேட்குறது, இது மாதிரியான விஷயங்களையுமே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு படிக்கணும், ஒரு குழந்தை நல்லா படித்து வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா நம்ம முதல்ல சரி செய்ய வேண்டியது அந்த சூழல், அந்த என்விரான்மெண்ட் அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ அப்போ இது மட்டும்தான் டிஸ்ட்ராக்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதில் இன்னொரு டைப்பும் இருக்குது, அது இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். இப்போ வெளிப்புறத்தினால இந்த பிரச்சனைகள் வருது, இன்டர்னலாக ஒரு டீனேஜருக்கு உள்ளுக்குள்ளே நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது என்னன்னா அவங்களுடைய நெகட்டிவ் திங்கிங். ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் இதில் பாஸ் ஆவேனா, நான் கிளியர் பண்ண முடியுமா, கொஷின் தப்பாக வந்தால் என்ன பண்ணுறது, இது மாதிரியான நெகட்டிவ் திங்கிங். அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது சண்டை நடந்திருந்தது, இப்போ அப்பா அம்மாவுக்கு ஏதாவது ப்ராப்ளம், இல்லைன்னா இவங்க பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டாங்க அப்படின்னா கூட அது முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க அதை பற்றி யோசிச்சுட்டு
யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க படிக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒர்க் பண்ணலாங்கும்போது கூட இதை பற்றின சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். ஸோ இது வந்து இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இந்த 2 விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் முடிஞ்ச அளவு குழந்தைகளை பாதிக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோர் வந்து அந்த சூழலை வந்து ஆரோக்கியமானதாக வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் நிறைய ஆர்கியூமெண்ட் வீட்டில் நடக்கிறத வந்து நம்ம தவிர்க்கலாம். குழந்தைகளை நோக்கி நீ வந்து இப்படி இருக்கலாம், நீ அப்படி இருக்கலாம், அந்த அண்ணாவை பாரு, இந்த அக்காவை பாரு அப்படின்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணுறதா நினச்சி சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுடைய இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனுக்கு காரணமாக இருக்கலாம். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எலிமினேட் பண்ணுறதன் மூலமாக அவங்க வெளியிலிருந்து கேட்குற இரைச்சலும் சரி, அவங்க மனசுக்குள்ளே நடக்கக்கூடிய இரைச்சலும் சரி குறையிறது மூலமாக அவங்களுடைய ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாகும். கவனமாக அவங்க படித்து அவங்களுடைய பரீட்சைகளை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.